வெற்றி எப்படி வந்து செஃப் ஆக போறான், அவங்க அப்பாவை வந்து எப்படி கண்டுபிடிக்க போறான், அவங்க அப்பா என்ன ஆக போகுதுங்கிறத மெயின் கோர் கதை. ஹாய் ஆண்டி, என்ன டவல் கேட்டீங்க, அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே லவ் வருது, அப்பலாம் யாருக்கும் வராது. நேத்து நீ அழுதியா? சூழ்நிலை அதான் யாரா இருந்தாலும் கண் கலங்குவாங்க. லவ் வந்து லவ் இருக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த லவ்வுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு மேட்டர். ஆனா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ எனக்காக நீ கலங்குனல, எனக்கு தெரியாம எனக்கு ஹாப்பினஸ் வருது, அது போதும். இப்போ 70க்கு அப்புறம் வரது எல்லாமே வந்து சிதம்பரம் வந்துருவாரு, சிதம்பரம் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருக்க போதும். 4வது எபிசோட்ல ஒரு ஹூக்கா இருக்கிற ஒரு பாயிண்ட அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஹூக் மாதிரி நீங்க வைக்கிறீங்க. அந்த ஐடியா யாருக்கு? நான் தான் பண்ணேன் இந்த அது ஏன் அப்படி? நீங்க ஐஷு கேரக்டர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் எனக்கு ஐ திங்க் அது ரொம்ப பிடிச்சது. அது எப்படி அது லவ்வா வரப்போதா இல்லை என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அது. ஆனா இப்போ வரைக்குமே நாங்க பார்த்த வரைக்குமே நீங்க கொண்டு போறது, நீ பயங்கர இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கு ஒருத்தர் மேல இருக்குன்னு காட்டல, வெற்றி மேல வேற யாருக்கும் அந்த அந்த லவ் ஃபீல் வர மாதிரி காட்டல. அது எப்படி அந்த ரைட்டிங் இது? இது ஏன்னா இப்போ ஈஸியா நீ நினைச்சிருந்தா வச்சிருந்துருக்கலாம், ஐஷுக்கு வெற்றி மேல ஒரு லவ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு, அதே மாதிரி ரம்யாக்கும் வெற்றி மேல ஏதோ ஒரு எஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க அது பேலன்ஸ்டா கொண்டு போறீங்க. அதான் இது என்னன்னா, ஒரு லவ் வந்து லவ் இருக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த லவ்வுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு மேட்டர் தான். எனக்கு என்னன்னா ரொம்ப தெளிவா என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனும் நல்லா க்ளோஸா பழகுனா, அது இப்போ பாய் பெஸ்டின்னு மாத்திட்டாங்க பேர். க்ளோஸா அவங்க க்ளோஸா இருக்க முடியும், ஹாய் மச்சான் கை சொல்ற கை போட்டுருக்கலாம். பட் அதை வந்து இன்னுமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒன்று நீ சொல்ற கை போட்டு ஜாலியாக பழகுறனா லவ் வச்சுக்கோ, லவ்னு ஒரு டேர்ம் வச்சுக்கோ. இல்லைன்னா வந்து நீங்கள் 2 பேரும் பாய் பெஸ்ட்னு வச்சுக்கோங்க. நடுவில் டேர்மே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் வெற்றிக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எப்படின்னா அவன் ஹெல்ப் பண்ணுறான், இவன் ஹெல்ப் பண்ணுறான், ஒரு கேராக இருக்கும். அந்த கேர் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன போகிற போக்கில் அப்படியே அது மாற ட்ரை பண்ணும். பட் ரம்யாவுக்குமே எப்படின்னா, ரம்யா ஒரு மாதிரி வந்து எப்படின்னா ஒரு சிஸ்டர் மாதிரியோ இல்லை அது மாதிரி என்ன நீ இப்படி பண்ணிட்டு அப்படி தான் அவன் பழகக்கூடிய ஒரு கேரக்டர். நாங்கள் ரொம்ப என்ன பிளான் பண்ணோம்னா, லவ் எடுத்தோடனே இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே லவ் வருது, அப்பலாம் யாருக்கும் வராது. முன்னாடி மேபி வரலாம், லவ் பார்த்தோன்னே லவ் ஒரு வரும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் காமிக்கணும், எப்படி காமிக்கணும், அந்த ப்ராசஸ் காமிச்சு அப்படியே கொண்டு போய் நம்ம கடைசியில் எப்படி வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். எங்களுக்கு என்ன ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா, லவ் உடனே காமிச்சிடக்கூடாது, உடனே வேணாம். பட் லவ் இருக்கும், 2 பேருக்கு லவ் இருக்கு. லவ்க்கு ஆப்வியஸா வந்து ஹீரோ ஹீரோயினும் லவ் இருக்கு. பட் அந்த லவ் எப்படி கொண்டு போறோம், எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த கோவம் வர கேரக்டர் இன்னொன்னு சொன்ன விக்கியோட கேரக்டர் எனக்குலாம் அது நெடுமாறன் கேரக்டர் ஒன்று இருக்கு. ஓகே, அது ஹெட் அப்படின்னு இந்த கேரக்டர் பண்றதெல்லாம் சகிச்சுக்க முடியாத அளவுக்குலாம் இருந்தது, ஒரு மாதிரி கடுப்பு. ஏன்னா அது சூப்பரா பண்ணியிருந்தாரு உண்மையாவது. இல்லை அதான் அவனோட சக்ஸஸ் என்னன்னா வந்து அவன் கேரக்டரை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேரக்டரா பார்க்குறவங்களுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வந்து நாங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப பயந்தோம், இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா. ஏன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து இரிட்டேட் பண்ணணும். ஒருத்தர் வந்து கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் கேங்காக இருப்போம், ஒருத்தர் பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுவான். அந்த இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர். நீங்கள் ஒரு நேராக பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்படி ஒரு கேரக்டராக இப்படி நடந்து நடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்ட், ரொம்ப த்ரெட்டனிங் இல்லாத ஒரு பையன், அமைதியாக உட்காந்துப்பான். எது சொன்னாலும் நான் டைமிங், அதாவது டைமிங்க்கு வரவன் டைமிங்க்கு போகிறவன், எந்த வார்த்தையும் கேட்க மாட்டான். அந்த அப்படி ஒரு பையன் சொன்னா நடிச்சுட்டு போயிடுவான். எந்த ஒரு த்ரெட் இல்லாமல் ஒருத்தங்களை வந்து சத்தமாக பேச திட்டு அவங்க சங்கடப்பட்டுருவாங்களோங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பையன். ரொம்ப அமைதியாக பேசுவான். அவனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தோம். அவன் பர்ஃபார்மன்ஸ் பேசிக்காக அவன் பர்ஃபார்மர், பயங்கரமான பர்ஃபார்மர். ஓகே, இப்போ சீரியஸாக நீங்கள் குக் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் காட்டுறாங்களா? அது இல்லை சும்மா சீனுக்காக பண்ணுறீங்களா உண்மையாக குக் இல்லை? சிலது நான் என்கிட்ட சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை போடுங்க இதை போடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. குக் பண்ண தெரியாது. என்ன தெரியும்னா, பேசிக்கா தெரியும், பேசிக்கா எல்லாரும் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷலான டிஷ் எல்லாம் பண்ண தெரியாது. சரி, பேசிக்கா ஒரு பிரியாணியோ இல்லைன்னா வந்து ஒரு ஆம்லெட் போடுறது, பிரியாணி பண்றது, ஃப்ரைட் ரைஸ் பண்றது, இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது, சாம்பார், இதெல்லாம் கொஞ்சம் கூட மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலா டிஷ் இதுக்கு பண்ணணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் பண்ணுவேன் அப்படியே. ஓகே, இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த சிதம்பரம் அப்படிங்கிற கேரக்டரை நீங்க அது வச்சுட்டே இருந்தது. அந்த 1 பாயிண்ட் வந்து கஞ்சாகருப்பு சார் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணது அப்படிங்கிறது ஐ திங்க் ஸ்மார்ட் மூவ். அந்த 50 ஆல்மோஸ்ட் ஒரு 50 எபிசோடு வரைக்குமே அந்த கஞ்சாகருப்பு சாரோட கேரக்டரை அப்படியே டச் பண்ணிட்டு போயிருக்குது. ஆனா அதுதான் மொத்த சோலாவே இருக்கு ரெசார்ட் அப்படிங்கிற சீரீஸ்க்கு. அவரை கேஷ் பண்ணது ஒரு விதம், அது ஒண்ணு. பட் இந்த ஒரு டென்ஸ் பில்டப் எப்படி கொண்டு போகணும்னு நினைச்சு. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இது ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 30 மினிட்ஸ் தான், 30 to 40 மினிட்ஸ் தான் அப்படின்னீங்க. பட் இதுவே ரொம்ப ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கு அந்த சிதம்பரம் அப்படிங்கிற கேரக்டர். அது சிதம்பரம் கேரக்டர்
சிதம்பரம் கேரக்டர் வந்து கஞ்சா கருப்பு நம்ம நிறைய பேர்த்த பார்த்தோம், நிறைய பேர்த்த ஆடிஷன் பண்ணி பிளான் Okay. பண்ணோம். அப்போ கஞ்சா கருப்பு கடைசியா வந்து ஒரு விஷயம் ஒன்று செட் ஆச்சு. என்னன்னா வந்து 2.5 மணி நேரம் படங்கும் போது இது வந்து கஞ்சா கருப்புலாம் வந்து கொஞ்சம் ரிவீல் ஆவாங்க என்னங்கிற ஒரு மேட்டர் இருந்துச்சு. ஐ மீன் அந்த சிதம்பரம் கேரக்டர் இந்த 100 எபிசோடுங்கும் போது நம்ம இப்படி தான் கொண்டு போனோம். எப்படின்னா இதுதான் மெயின் கோர் கதை. வெற்றி எப்படி வந்து செஃப் ஆக போகிறான், அவங்க அப்பாவை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறான், அவங்க அப்பா என்ன ஆக போகுதுங்கிறத மெயின் கோர் கதை. ஸோ அந்த கோர் கதையை ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஒரு 4 எபிசோட்ஸ்லையும் கொஞ்சம் வைக்க முடியும். ஏன்னா இல்லை அந்த கதை எக்ஸாஸ்ட் ஆயிரும். நம்ம கதை வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். 100 இதே ஒரு 8 எபிசோட்ஸ் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். 100ங்கும் போது கன்ஃபார்ம் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ இதை வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஸோ சிதம்பரம் எப்படி தேட போகிறாரு, ஐ மீன் ரகுபதி எப்படி சிதம்பரம் தேடுறாரு, ஸோ இவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படி கொண்டு போகலான்னு இருக்கோம். டுவர்ட்ஸ் இப்போ 70க்கு அப்புறம் வரது எல்லாமே வந்து சிதம்பரம் வந்துருவாரு, சிதம்பரம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருக்க போகுது இதுக்கப்புறம். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் இவ்வளவு தூரம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து கடைசியில் வந்து இந்த சீசன் முடிஞ்சு போச்சு காமிக்கலாம் அப்படின்னு அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு காமிச்சிருவோம். பட் சிதம்பரமோட கேரக்டரை எழுதும் போதே என்னன்னா வந்து அதை சொல்லக்கூடாது, அது சொன்னா அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும். அவர் ஏன் வந்து குழந்தைங்க குட்டிலாம் விட்டு ஓடி வந்தாரு, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் காமிக்கும் போது தான் ரிவீல் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு என்னன்னா சிதம்பரத்தை வந்து ரொம்ப ஆஃபீஸை காமிச்சிடக்கூடாது, மூடியே வச்சிருக்கணும். அதாவது ஹைட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது என்னன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதம்பரம்னு காமிக்கலாம், ஃபோட்டோ காமிக்கலாம், அப்புறம் எப்படியோ காமிச்சு ஒன்னொன்னா ஒரு நாட்டை ரிவீல் பண்ணிட்டே வந்துட்டு அப்புறம் ஏன் இப்போ ஜெயிலுக்கு வந்துட்டாரு, இப்போ எல்லாரும் காலேஜ் ஜெயிலுக்கு ஏன் போனாருங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஒன்று காமிக்க போகிற இடத்துல வந்து என்னன்னா வந்து ஏன் இது நடந்துச்சு, ஐயோ இப்போ அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக அதை கேட்டேன். ஓகே. ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் ஒரு வந்து எப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு விஷயம், ஒரு காமெடி இது பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் வந்து போது ரகுபதி அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஒரு விஷயம், வெற்றி வந்து ஒரு அண்டர்டாகாக இருக்க ஒரு பையன் எப்படி ஜெயிக்க போகிறாங்க ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சராக கொடுக்கணுங்கிறதா ஒரு ஐடியா. இது ஃபுல்லாகவே காமெடி எடுத்து போயிடலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூவோட. பட் எங்களுக்கு த்ரில்லிங் ஒரு போர்ஷன் வேணும், ஒரு காமெடி வேணும், ஒரு இடத்துல வந்து ஒரு கமர்ஷியலிசம் இருக்க மாதிரி ஒரு விஷயங்கள் மிக்சராக போடும் போது தான் அந்த விஷயம். அது இப்போ இந்த ஐடியா யாருன்னு நினைக்கிறேன். இப்போ 4 எபிசோடு வந்து வீக்லி ரிலீஸ் ஆகுது. 4வது எபிசோட்ல ஒரு ஹூக்கா இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்க இந்த அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் எபிசோட ஒரு ஹூக் மாதிரி நீங்க வைக்கிறீங்க. அந்த ஐடியா யாருக்கு? நான் தான் பண்ணேன் இந்த ஐடியா. அது ஏன் அப்படி? இல்ல இது செம்ம ஸ்மார்ட் மூவ் ஆக்சுவலா. ஆமா எனக்கு என்னன்னா இது எப்படி எழுதும் போதே கோல்டு ஓப்பனிங் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் சீன் எழுதும் போதே கோல்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் போட்டுட்டு 4th எபிசோட் நடக்க போகிற சீனை, ஏன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஹுக்காகி ஃபுல்லாக த்ரூ அவுட் 4 எபிசோட் பார்க்கணும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை போடலைன்னா, மேபி அந்த கோல்டு ஓப்பனிங் போடலன்னா என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்ப்பாங்க, செகண்ட் எபிசோட் பார்ப்பாங்க, தேர்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி 2-3 சீன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அது க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு சேனலில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கும். சப்போஸ் இந்த கோல்டு ஓப்பனிங் இங்கேருந்து குத்துக்கிட்டு போய் நம்ம ஃப்ரெண்டில் ஒரு விஷயம் வைக்கிறோம்னா அந்த போர் அடிக்க சீன் வரும்போது கூட அது க்ளோஸ் பண்ண கை போனா கூட இல்லை இந்த நடந்திருக்கல அது எதுக்கு நடந்திருக்கும் பார்த்தலாமே அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்கும், பார்த்துலாம் டிரைவ் இருக்குங்கிற மாதிரி அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 16 எபிசோட்ஸுக்குமே நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. போக போக அப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பார்க்கும்போது என்ன இது இங்கே அப்படின்னு ஒரு 3வது வாரம் போக ஆரம்பிச்சா ஓ அப்படி வரீங்களா நீங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு டியூன் பண்ற மாதிரி தான். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் உட்காய் உள்ள உட்காந்துட்டான் அப்படின்னா அவன் 4 பக்கம் போக மாட்டான். இந்த 4 முடிச்சு 4வது எபிசோட் எண்டு முடிக்கும் இன்னொரு ஹுக்கோட முடிப்பான் என்ன நடக்கும். ஸோ அவன் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த 5வது எபிசோட் ஸ்டார்டிங் வரும்போது இது ஒரு காமிச்சிட்டாங்களே அப்ப இது பார்த்துருவோம்னு சொல்லி பார்ப்பாங்க. என்ன எனக்கு இது முடிச்சுட்டு இங்க வரும்போது அங்க ஒன்று எக்ஸ்ட்ரா. ஸோ இது டியூன் ஆயிடுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு 30-40 எபிசோட் போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சீன் வரும்னா அப்போ நடக்க போகுது, அப்போ இந்த சீன் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் புது ஃபார்மேட் அது குடோஸ் ப்ரோ. அது நல்ல ஃபார்மேட். ஐ மீன் நல்ல என்ன சொல்றது ஸ்மார்ட் மூவ். இது ப்ரோ ஸ்மார்ட் மூவ். இது வந்து நம்ம ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சலாம் கிடையாது. இது ஆல்ரெடி இந்த மணி ஹேஸ்ட்லாம் சின்ன இருக்கு கொஞ்சம் காமிப்பாங்க. இல்லை அதான் ஆல்ரெடி பார்த்ததுன்னு சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸா சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு இங்க தமிழ்ல அவ்வளவு நான் பார்த்தேன். ஆமா தமிழ்ல பார்த்ததில்ல. தமிழ்ல என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ்டார்ல சொல்லும் போது என்னன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் ஒரு எபிசோட கன்சிடர் பண்றேன். ஓகே நான் வந்து ஒரு எபிசோட் இந்த 4 எபிசோட்ஸ் வந்து ஒரு எபிசோடா எனக்கு கன்சிடர் பண்ணி அப்படி பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு போய் முன்னாடி போடுறேன். ஒரு எபிசோடுக்கு முன்னாடி போட்டு இந்த எபிசோட் எண்ட் பண்ணாம 4 எபிசோட்ஸ் ஒரு எபிசோட் என்னோட கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது செம்மையா இருந்துச்சு. அதான் அது நல்லது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.